முன்னொரு காலத்துல பாஞ்சால நாடுன்னு ஒரு நாடு இருந்தது. அந்த நாட்டுல வஜ்ரசேனன் என்ற ஒரு அரசன் வாழ்ந்து வந்தாரு. மிகவும் நிறைய நன்மைகளை செய்து வாழ்ந்து கொண்டு வந்தார். ஆனா அவருக்கு குழந்தை பேர் மட்டும் கிடையாது. ஒரு காலத்துல பைங்கலன் முனின்னு ஒருத்தர் வராரு. இந்த நாட்டு அரசரை சந்திக்கிறாரு. அப்ப சந்திக்கும் போது அந்த நாட்டு அரசருடைய முகமானது மிகவும் வாடி இருக்குது. இதை கண்டவனே அவர் கேட்கிறாரு, என்ன உங்களுக்கு எல்லா செல்வமும் இருக்கு, நீங்க பெரிய தனவானாச்சே, பெரிய செல்வந்தரு, உங்களுக்குன்னு எந்த குறையில இந்த நாட்டுல, அப்படி இருக்கு உங்களுக்கு என்ன வருத்தம் உங்களுடைய முகத்துல தெரியுது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அரசன் சொல்லுவார், எல்லாமே இருக்கு, ஆனா எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது, குழந்தை தானே இல்லை, இதற்கு வழி இருக்கு, நீங்க திருவண்ணாமலையில தீப தரிசனம் பார்த்து அங்க விளக்கேற்றுங்க, கார்த்திகை மாதம் கிருத்திகை அன்று நீங்க இதை செய்ய, கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை இருக்குதுன்னு சொல்லிடுறாரு. இப்படி சொன்னவனே இந்த நாட்டு அரசருடைய பேச்சு கேட்டு திருவண்ணாமலை போய் தீப தரிசனம் பண்றாரு. அதற்கப்புறம் அங்க போய் கிருத்திகைக்கு விளக்கும் ஏற்றுறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு குழந்தையும் பிறக்குது. அந்த குழந்தைக்கு வேதம் ஓதும் பல ஆன்மீக அன்பர்களை வைத்து நல்ல பேரும் வைக்கிறாரு. சத்ருஜித் அவருடைய பையன் பேரு. இப்படி பேரை வைக்கிறாரு. கொஞ்ச காலங்கள் அவனுக்கு இந்த வேதம் ஓதுறது, நிறைய தர்மங்களை பத்தி இதையெல்லாம் சொல்லி நல்லபடியா வளர்றாரு. மிகவும் வல்லமை மிக்கவனா வரான். வீரனாகவும் நல்லா செழிப்பா வளர்றான். இளமை பருவம் வந்துடுச்சு. அந்த இளமை பருவம் வந்த பிறகு அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் மாறுது. அரசனுடைய பையனாக இருந்தாலும் அவனுடைய செயல்கள் எல்லாமே ஆப்போசிட்டா மாறுது. பெரியோர்களை மதிக்க மாட்டான். வேதியர்கள் பெரியோர் இவங்களுக்கு எல்லாம் பகைவன் போல அவனுடைய செயல்கள் எல்லாம் மாறுது. பிறன் மனை சார்வனா இருக்கிறான். அடுத்தவருடைய வீடு புகுந்து தவறான செயல்கள், அந்த மாரி செயலை ஈடுபட்டு வரான். இப்படி கொஞ்ச காலங்கள் இப்படியே போயிட்டு இருக்குது. அப்ப முக்கியமான வேதியர், இப்ப சில ஒரு 10 பேர் வேதியர்னா ஓதுதல், இறைவனை பத்தி ஓதுதல், இறைவனுக்காக தன்னை அர்ப்பணித்து அப்படி இருக்கக்கூடியதா வேதியர்கள். அந்த வேதியர்ல மிகவும் சிறந்த ஒரு வேதியர் ஒருத்தருக்கிறாரு. அவனுடைய மனைவியானது மிகவும் அழகா இருக்கும். அந்த அழகை பார்த்து இவர் என்ன பண்ணாரு, மோகிக்கிறாரு. அந்த பொண்ணை எப்படியாவது நம்ம அடைஞ்சாருன்னு இவரு ஆசைப்படுறாரு. அந்த பொண்ணும் இவரும் மிகவும் அழகானவர். இவரும் அந்த பொண்ணு இவனை அடையணும்னு ஆசைப்படுத்தி இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, அரண்மனையிலே ஒரு நாள் இரவு ஃபுல்லா இருக்கிறாங்க. இத பார்த்துடுறாரு. அந்த வேதியர் பார்த்துடுறாரு. தன்னுடைய மனைவியின் மீது மிகவும் கோபமா இருக்கிறாரு. இப்படியே கொஞ்ச காலத்துல இப்படி நடந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு காலம் வருது. அருணாச்சலத்துல தீப தரிசனம், கார்த்திகை மாதம் வருது. அந்த நாளைக்கு வேதியருடைய மனைவியோட இந்த அரசனுடைய